சொன்ன சொல்லை ஏன் நிறைவேற்ற வேண்டும் தெரியுமா? அது எப்படி கர்மாவை உண்டாக்கும் தெரியுமா? உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு தொழில் செய்ய நினைக்கிறீர்கள். போதுமான பணம் இல்லாத காரணத்தினால் தெரிந்த நபர் ஒருவரிடம் பணம் பெறுவதற்காக ஆசை வார்த்தைகள் கூறுகிறீர்கள். அவரும் அந்த எதிர்பார்ப்பில் உங்களுக்கு பணம் தருகிறார். காலியாக இருந்த அவரது மனதில் இப்போது நீங்கள் ஏற்படுத்திய ஆசை வார்த்தைகள் சென்று உயிர் பெற்று உருவமாக அமர்ந்துவிட்டது. அது ஒரு கற்பனை கோட்டையையும் கட்டிவிட்டது. இப்போது நீங்கள் சொன்ன சத்தியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாவிட்டால் அது பிரபஞ்சத்தில் பதிவாகும். உங்களுக்கு பணம் கொடுத்தவர் மனதில் ஏற்படும் வேதனையும் கர்மாவாக பதியும். உங்கள் வாக்கு சரியாக நிறைவேற்றப்படாத காரணத்தால் நீங்கள் அதற்கான கர்ம வினைகளை அனுபவிப்பீர்கள். மேலும் அடுத்த முறை பிரபஞ்ச சக்தி உங்கள் ஆசைகளை நிறைவேற்றாமல் நிறுத்தும். பிராயச்சித்தமாக செய்த தவறை உணர்ந்து முன்னால் செய்த தவறுகளை தர்மத்தின் பாதையில் மாற்ற முயற்சிகள் செய்யும்போது பிரபஞ்ச சக்தியினால் பேரதிசயங்கள் நடக்கும். இதனால்தான் சொன்ன சொல்லை காப்பாற்றாததால் பலரால் வாழ்வில் முன்னேற முடிவதில்லை. முதலில் முடியும் என்று சொல்லிவிட்டு பின்னே அதற்காக உங்களையும் பொருளாதார ரீதியாக இழந்துவிடக்கூடாது. பல முறை யோசித்து வாக்கு கொடுக்க வேண்டும். பின்னர் முடியாது என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்டு தெளிவாக சொல்லிவிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பின்னர் முடியாது என்பது பாவ செயலாகும். இது கல்வி, தொழில், காதல், குடும்பம், காமம் என அனைத்திற்கும் பொருந்தும். தற்கால சுகத்திற்காக உங்கள் கண்ணியத்தையும் சுயமரியாதையையும் இழக்கக்கூடாது. எனவேதான் வார்த்தைகள் விடும் முன் அதில் மிக மிக அதிக கவனம் இருக்க வேண்டும்.